மக்களே இன்றைக்கி எள்ளு தொக்கு செய்யலாம் வாங்க. அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். உடம்புக்கும் நல்லதுங்க. குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா நல்லா சாப்பிடுவாங்க. இந்த இடுப்பு வலி, கை கால் வலி எல்லாம் கம்மியாகும். இது மாதிரி எள்ளு தொக்கு சாப்பிட்டோம்னா. கடாய் காஞ்சதே எள்ளை வறுத்துக்கோங்க. சிம்மில் வச்சு தெறிக்கும் எள். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுடுங்க தண்ணியில். உப்பு போட்டுக்கோங்க. அதில் கடுகு போடுங்க. நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, வெந்தயம், உளுத்தம்பருப்பு போட்டு கருவேப்பிலை போடுங்க. 2 பூண்டு ஒன்றும் பாதியமாக தட்டி எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் 100 கிராம் போட்டோங்க. அது பல்சில் போட்டு எடுத்துக்கினேன். நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். நல்லா வதக்கி கொடுங்க. அந்த புளியை பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி அந்த தாளிப்பில் போட்டுருங்க. வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அவ்வளோ நல்லதுங்க உடம்புக்கு. வெளியே வச்சோம்னா ஒரு வாரம் 10 நாள் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு கூட சாப்பிட்லாம். ஆனால் எண்ணெய் தேவைப்படுற மாதிரி ஊற்றிக்கோங்க. எவ்வளோ தேவைப்படுமான்ட்டு. நான் கம்மியாக தாங்க ஊற்றிக்கினேன். எங்கள் வீட்டில் காலி ஆகிடும். அந்த எள்ளு பொடி பண்ணி நல்லா வதக்குங்க. தேவைப்பட்டால் வெல்லத்தை போட்டுக்கோங்க. நான் போடலைங்க. நீங்கள் டேஸ்ட்டு கொடுக்கும் வெல்லம் போட்டால். நல்லா வதங்கட்டுங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.